ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் சாம்பார் அண்ட் கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் மீடியம் டம்ளர் பருப்பு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குக்கர் விசில் வரும்போது அதிலேருந்து தண்ணி வெளியே வராது. அதுக்கப்புறம் பருப்பு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே மீன்வைல் நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கோவக்காவை நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா தக்காளியும் எடுத்து ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா தக்காளி வெங்காயத்தை நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தொக்கு உங்களுக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் அப்படி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த குக்கர் விசில் நம்ம சாம்பாரை எடுத்து ரெடி பண்ணிடலாம். இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்ணியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. மீன்வேல் நீங்கள் அந்த புளி கரைசல் ஆல்ரெடி ஊற வச்சது தான். ஸ்டார்டிங் நம்ம பண்ணும்போதே புளி தண்ணியை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இந்த இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த புளி கரைச்சலை அதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா அந்த நம்ம வச்சுருக்க அந்த பவுலில் வச்சுருக்க தண்ணியும் இதோடு எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ ஒரு தாளிப்பு வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கடுகு போட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லா அது ரெண்டுமே பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கிட்டு இப்போ நம்ம அந்த குக்கர்லேருந்து எடுத்து ஊற்றிட்டு நல்லா அந்த சாம்பார் கொதிக்கணும். அந்த டைமில் ஒரு சாம்பார் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும் சாம்பார் பொடி போட்டதுமே சாம்பார் திக்காயிடும். ஸோ நீங்கள் தண்ணி அதுக்கு முன்னாடியே அதிகமாக வச்சுருங்க. ஸோ தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுட்டு நல்லா அதை கலக்கிட்டு அப்படியே அதை கொதிக்கிறதுக்காக அதை வச்சிடலாம். அப்படியே மீன்வைல் நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த சைடில் பார்த்துடலாம். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டாச்சு. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஸ்மெல்லாம் நல்லா போகணும். நல்லா போனாதான் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம கொத்தமல்லி தழையை அதில் தூவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வெங்காயம் இதில் வதங்கிடுச்சு. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதை நல்லா கலக்கிட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காய் ரொம்ப இதாகிடும். ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ தட் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் லைட்டாக உங்களுக்கு சால்ட் வேணும்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் துருவின தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து மேலே போல் தூவிட்டுருங்க. தூவி விட்டு ஃபைனலாக நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க.
அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்யூ.